வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவிச்சந்திரன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம சிக்ஸ் பவர்ஸை பத்தி கத்துக்கணும். அது என்ன சார் சிக்ஸ் பவர்ஸ்? ஏன்? ஆமா, ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டா துல்லியமா ஃபாலோ பண்ணா நம்ம டீம் இதுக்கு யாரெல்லாம் டீம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு பெரிய டீம் வேணும் சார், நான் ஒரு பேசிவ் இன்கம் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில நான் என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், நான் ஃபியூச்சர்ல நான் நினைச்சபடி வாழணும், கனவெல்லாம் நனவாகணும். ஒரு நெட்வொர்க்கருக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு முக்கியமா. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. கார் வேணும்னுவாங்க, நல்ல ஐஃபோன் வேணும்னுவாங்க, பேங்க் பேலன்ஸ். உண்மையாவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கு வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஊர் சுத்தணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். இதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. வேலைக்கு போறவங்க கூட வீடு வீடு கட்டிடுறாங்க, கார் வாங்குறாங்க. ஆனா வேலைக்கு போறவனால ஒரு விஷயம் மட்டும் செய்யவே முடியாது. அது ஜாலியா ஊர் சுத்துறது. இன்னொன்னு ஜாலியா இருக்கிறது. இததான் புத்தர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யார் ஜாலியா இருக்க முடியும், யார் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும்னா, யார் ஒருத்தன் வாய்ப்பை பயன்படுத்துறானோ அந்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுக்கறானோ, இந்த ரெண்டும் யாரு செய்றாங்களோ அவன் இந்த உலகத்துல இன்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு சிக்ஸ் பவரை கத்துக்கணும். என்ன சார் பவர்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த நான் சொல்ல போற பாயிண்ட் மிகப்பெரிய பவர். அதான் சிக்ஸ் பவரை பத்தி பார்க்கலாம். சிக்ஸ் பவர்ஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க தான் பவர். இந்த பவரை நீங்க எப்படி உருவாக்குறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் த பவர் ஆஃப் யூனிட்டி. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு 1வது 2வது படிக்கிற போது நம்ம ஸ்கூல்ல நம்ம யூனிட்டியை பத்தி ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒற்றுமையே பலம், ஒற்றுமை தான் வாழ்வு அப்படின்னு. ஒன்று சேர்ந்தால் அதாவது உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 பசுமாடு இருக்கு. அந்த 4 பசுமாடும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. நல்லா ஜாலியா ரொம்ப ஃப்ரெண்டுங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்டுங்க. காளை மாடுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மாடை எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நரிக்கும் ஆசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கும் ஆசை. அந்த சிங்கம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல. ஏன்னா 4 மாடு ஒன்று சேர்ந்தா பவர் இல்லையா, அடிக்க முடியாது. அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாச்சும் ஒற்றுமையை கலைக்கணும்னு சொல்லிட்டு நரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுது. நரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி அந்த நரி கெட்டு போகுது. நரி நரி பாரு, நீயும் மாமிசம் சாப்பிட்றவன், நானும் மாமிசம் சாப்பிட்றவன். ஆனா உன்னால நான் அவ்வளோ பெரிய மாடை வேட்டையாட முடியாது. என்னால முடியும். ஆனா அந்த 4 மாடும் ஒண்ணா இருந்தா முடியாது. தனித்தனியா வரணும். அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். புரியுது? இந்த உதவி நீ செஞ்சேன்னா நான் சாப்பிட்ற மாமிசத்துல உனக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை, 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நான் சொல்ற மாதிரி போய் சொல்லு அப்படின்னு சொல்லுது. அங்கதான் போயிட்டு அந்த 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மாடு கிட்ட மட்டும் தனியா போயிட்டு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உனக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு. உடனே, நேத்து இப்படிதான், நேத்து நீ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த 3 பேரும் உனக்கு தெரியாம பாரு அக்கறையில பச்சையா இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க. உன்னை கூட்டிட்டே போலாம் அவங்க. இப்ப எல்லாம் வர வர அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்ல, அவங்க உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல, உன்ன மாதிரி இல்ல அவங்க உங்ககிட்ட, நீ அவங்கள நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு மாடு கிட்ட சொல்லிடுது. உடனே அந்த மாடு என்ன பண்ணுது, அவங்க கிட்ட போய் பேசுறது இல்ல. ஓ இவங்க, ஆமா நேத்து நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்ப போய் இவங்க மேய்ஞ்சிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியாம, சோ என்னை விட்டுட்டெல்லாம் இவங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த மற்ற 3 மாடு கிட்டையும் போய் சேம் கதையை சொல்லுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே தெரியறது இல்ல. ஆனா தெரியாமலே இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்ட்டு 4 பேரும் 4 விதமா நினைச்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அந்த சிங்கம் அந்த ஒவ்வொரு மாடையா அழகா வேட்டையாடி சாப்பிட்டுருச்சு. அதுக்கு நரிக்கும் கொஞ்சம் கொடுத்துருச்சு. பாருங்க, இதான் நரியோட தந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் எப்போ உடையும் அப்படின்னா, பிசினஸ்ல ஒரு தனி மனுஷனை சாதிக்க முடியாது, சேர்ந்தாதான் சாதிக்க முடியும். இல்லையா? ஒரு 11 பேர் எப்படி ஃபுட்பால் ஆடுறாங்களோ, 11 பேர் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு 11 பேர் 10 பேர் சேர்ந்து செஞ்சுதான் பிசினஸ். அப்போ பிசினஸ்ல பாத்தீங்கன்னா, 3வது மனுஷன் கிராஸ் லைன்ஸ் என்ன சொன்னாலும் காதுல போட்டுக்காம, நான் இருக்கிற இடம்
எனக்கு கரெக்ட். என்னோட அப்பா, அம்மா, என்னோட அப்ளையன்ஸ், என்னோட டீம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஏத்துக்கிட்டு ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும். ஏன்னா, தப்பே செஞ்சிருந்தா கூட நம்ம ஒற்றுமையோடு இருந்தா அது நாளைக்கு மறைஞ்சிரும். ஆனா, அத குத்தி காட்டி, என்னைய விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, என்ன அவமானம் பண்ணீங்கன்னு தப்பு தப்பா பேசி நாளைக்கு நல்லது நடக்கும். அதுக்கு நாமளே முட்டுக்கட்டை ஆக்கிட்டு, இல்லையா? நாமளே வந்து நம்ம பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம அடுத்த டீமை உடைச்சிட்டு, நம்ம டீமை உடைச்சிட்டு, ஸோ யூனிட்டியை உடைக்கக்கூடாது. ஸோ பவர் ஆஃப் யூனிட்டின்னா, இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போனா, அமித்ஷாவும், இன்னைக்கு பிரதமர் மோடி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இல்லையா? ஸோ அந்த பெருந்தன்மை இருக்கணும். இன்னைக்கு நீங்க பார்சிலோனா டீம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல அவ்வளோ ஒற்றுமை இருக்கும். இப்போ ஒரு மெஸ்ஸிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு தலைவன்னா, அந்த தலைவன வச்சு நம்ம சம்பாதிக்கலாம். பட் அந்த தலைவன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும் நம்ம. தலைவன பத்தி தப்பு பேசக்கூடாது. இத பத்தி அப்துல் கலாம் கூட நல்ல விளக்கம் குடுத்திருப்பாங்க. ஒரு டைம் அப்துல் கலாமோட லைஃப் கூட நம்ம படிச்சீங்கன்னா தெரியும். அவங்களோட சீனியர் அவர விட்டு குடுக்கல. அந்த அளவுக்கு யூனிட்டியா இருந்தாங்க. ஸோ நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிட்டி தான் பவர். ஸோ என்ன நடந்தாலும் உங்க டீம் கூட நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இன்னைக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு கெட்டது நடக்கும். நாளைக்கு கெட்டது நடக்கும், நாளைக்கு நல்லது நடக்கும். அதனால நம்ம எதுவுமே பழிச்சு பேசி நம்மளோட வாழ்க்கைய நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. அதான் பவர் ஆஃப் யூனிட்டி. நீங்க யூனிட்டியா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அப்புறம் பவர் ஆஃப் சப்மிஷன். நெறைய பேர் இதுல வந்து சப்மிஷன்ன்ற பேர்ல நடிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க. த பவர் ஆஃப் சப்மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வந்து அப்படியே தலைவணங்கி இருக்கிறது. ஒரு டெடிகேஷனா தலைவணங்குறது. எடுத்த உடனே யாருமே தலைவன் ஆயிட முடியாது. யாருமே பெரிய ஆள் ஆயிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போ முடியும். நீ ஒரு நல்ல தொண்டனா இருந்தா தான் நாளைக்கு தலைவன் ஆக முடியும். எடுத்த உடனே தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுற போது தான் லைஃப் ஸ்பாயில் ஆகுறது. படிப்படியா மேல போணும். எப்படி? படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா. அதே மாரி எவ்வளோ மேல போனாலும், நம்பள யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அதெல்லாம். இப்ப சில விஷயம் என்ன நடக்கும்னா, நம்போ இப்போ ஒருத்தரு நம்பளோட டீம்லயே கொஞ்சம் தப்பு பண்ணாரு கண்டிக்கவும், தண்டிக்குவோம். இவன் என்ன நெனச்சுக்கிறான், ஜெயிச்சுட்டு அவர பழி வாங்குவான் அப்படின்னு நெனைக்கும். அந்த டீம்ல இருக்கவே கூடாது. அது ஆகாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களோ, அவ்வளவு நஷ்டமாகும் உங்களுக்கு அது பண்ணீங்கன்னா. எப்பவுமே உங்க சீனியர் நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும், திட்டினாலும், எது செஞ்சாலும் மனதார ஏத்துக்கினா மட்டும் தான் நீங்க உண்மையான சப்மிஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எதிர்த்து பேசக்கூடாது. நெறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. ஒரு சீனியர்ஸ புடிச்சு இன்னொரு சீனியர்ஸ தப்பு பேசவும் கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்த உருவாக்கும். பவர் ஆஃப் அசோசியேஷன். அசோசியேஷன்ன்றது என்னன்னா, நாம இருக்கிற ஒரு குழு. அதாவது இப்ப யூனிட்டின்றது நம்ம டீம் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். அசோசியேஷன்னா நம்ம கிராஸ் லைன்ஸ் மத்த எல்லாரும் சேர்ந்து தான் அசோசியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமில இருக்கேன். இல்ல நான் வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன்னா, அதுல நம்ம எல்லாரையுமே எடிஃபை பண்ணணும். எல்லார பத்தியும் பெருமையா பேசணும். யார பத்தியுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் நம்ம எல்லாமே 1000 குறை நம்ம மேல இருக்கும். நம்ம 1000 தவறுகள் செய்வோம். அதெல்லாம் சுட்டிக்காட்டாம நிறைகள் மட்டுமே, நல்ல விஷயத்த என்ன அப்படின்றத மட்டுமே பார்த்து நாம இந்த டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமில இருக்கோம்னா, அது யார் இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே சூப்பர் லீடர்ஸ் அப்படின்னு தான் நம்ம யோசி சொல்லணும் நம்ம டீமுக்கு ஒழிய, அவன் சரியில்ல, இவன் சரியில்லன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதான் பவர் ஆஃப் அசோசியேஷன். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம குடும்பத்தை நாமளே கெடுக்கிற மாரி ஆயிடும். நம்ம குடும்பத்தை நாமளே கெடுக்கிற மாரி ஆயிடும். நம்மளோட டியூசாஃப்ட் அப்படின்னா, அதோட பேர் சொல்லி, இல்ல உங்க கம்பெனியோட பேர் சொல்லி, யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே சூப்பர்ப்பா. வேற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இத நான் கேள்விப்பட்டேன். இது வந்து நான் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன். இது எனக்கு அவரு சொன்னாருன்னா, அவங்களா அந்த டீம்லாம் சரியில்லப்பா. அதெல்லாம் வேஸ்ட்டு. நீ இந்த டீமுக்கு வந்தேன்னா நல்லா இருக்கும். அப்படி அப்படி சொல்லவே கூடாது. அப்படி அவங்க சொன்னாங்களா? வெரி குட். பாரு உங்க லக்கு. அவங்க சொல்லி நீங்க ஜாயின் பண்ணல. இப்ப நாங்க சொல்றோம். இப்ப நீங்க ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் பெஸ்ட் தான். சரிங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டிவேஷன் தான் சொல்லணுமே ஒழிய, யாரும் தாழ்த்தி பேசி நாம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதான் பவர் ஆஃப் அசோசியேஷன். நாம இருக்கிற குரூப்ப ப்ரௌடா நினைக்கணும். பவர் ஆஃப் அப்ரிசியேஷன் இங்க தான் இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க யாரையுமே பாராட்ட வேணாம். ஆனா, யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, விட்டுருங்க. ஆனா தாழ்த்தி பேசி, அதனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது.
நீங்க அந்த மாதிரி பேசுறதுனால நீங்க ஒரு டீமை தான் கொல்ல போறீங்க. உங்களோட டீமை நீங்களே கொல்ல போறீங்க. தப்பி தவறி கூட உங்க டீம் முன்னாடி நீங்க யாருமே தாழ்த்தி பேசக்கூடாது. உயர்த்தி தான் பேசணும். பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்காங்க, மொபைல் வாங்கியிருக்காங்க. யாரானா வாங்கட்டுமே. அவங்கள காமிச்சு பாரு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வீக்லி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டூர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கார் வாங்கியிருக்காங்க. வீடு கட்டியிருக்காங்க. முடிஞ்ச வரையும் அவங்கள உயர்த்தி பேசுங்க. யார வேணாலும் உயர்த்தி பேசுங்க. ஆனா, நீங்க ஒரு என்டர்பிரினியரா, ஒரு நெட்வொர்க்கரா, ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க. நீங்க யாரா வேணா இருங்க. ஏன் ஜாப்ல கூட இருங்களேன். ஆனா யாரையுமே தாழ்த்தி மட்டும் பேசிறாதீங்க நண்பர்களே. இது உங்களோட லைஃப ஸ்பாயில் பண்ணும். புரியுதுங்களா? சோ தாழ்த்து பேசுறதுனால காசு நெறைய வரும்னு நான் கூட பேசுவேன். அதனால ஒரு யூஸும் கிடையாது. நாம உருவாக்கி வச்ச ஒரு டீமை நாமளா உடைக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்க உருவாக்கிட கூடாது. அதனால நெறைய விஷயத்துல அமைதியா இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடாது. ஒரு லீடர்ஷிப்க்கு அழகு என்ன தெரியுங்களா? எங்கெங்க பேசணுமோ, அங்கங்க தான் பேசணும். எது எது பேசணுமோ அதுதான் பேசணும். காதுல கேட்டது, கண்ணால பார்த்ததெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. சரிங்களா? சிலதெல்லாம் நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே புதைச்சிடணும் நம்ம. அதுதான் பண்ணணும். முடிஞ்ச வரையும் செலிப்ரேட் பண்ணுங்க. காசு செலவு பண்ணி கூட செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க டீமா இருந்தா கேக் வாங்கி, இல்ல ஏதாச்சும் ஒரு பரிசு பொருள் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாமே பண்ணுங்க. அவங்களுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பவர் ஆஃப் எடிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது இதே அப்ரிசியேஷனும் எடிஃபிகேஷன் ஒண்ணுதான். அப்ரிசியேஷன்னா ஒருத்தரை டைரக்டா நம்ம சொல்றது. எடிஃபிகேஷன்னா ஒருத்தர் நம்ம இன்டைரக்டா சொல்றது. அவ்வளவுதான். இப்ப ஒருத்தர் இல்ல. எங்கேயோ வேற இடத்துல சாதிச்சிருக்காரு. அவரை பத்தி இங்க பெருமையா பேசணும். அவர் எப்படி ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட ஒரு ஒரு கமிட்மெண்ட் லீடர் தெரியுங்களா? சொன்னதை செய்யற லீடர். அவர் போன செமினார்ல பாருங்க, கார் எடுக்கிறேன்னு சொன்னார் எடுத்துட்டாரு. பைக் எடுக்கிறேன்னு சொன்னார் எடுத்துட்டாரு. வீடு கட்டுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. டார்கெட் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. லெவல் முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சார் ரியலி கிரேட். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எதிர்காலத்து மேல நம்பிக்கை வைக்கணும். அடுத்த 10 நாள், 5 நாள், 20 நாள், 30 நாள், அடுத்து 1 இயர்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற டார்கெட் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படின்றத ஒரு ஒரு லீடர் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அவரை எடிஃபிகேஷன் பண்ணணும். அது நம்ம கிராஸ் லைன்ஸா இருக்கலாம், அப்ளைன்ஸா இருக்கலாம், வேற டீமா இருக்கலாம், வேற கம்பெனியா இருக்கலாம், யாரவனா இருக்கட்டும். ஆனா அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். நண்பர்களே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பெரிய பெரிய லீடரோட ஸ்பீச் எல்லாம் கேளுங்க. நீங்க பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கவே மாட்டோம். இப்ப நீங்க படமெல்லாம் பாருங்க. நீங்க பழைய சுஜாதா அதான் சுஜாதா ரைட்டர் சுஜாதா எழுதுன டயலாக்ஸ் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. நீங்க பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் எழுதுன புக்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பயன்படுத்தி இருக்கவே மாட்டீங்க. ஸோ த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். இப்போ நான் மேல சொன்னேன் யூனிட்டி, சப்மிஷன், அசோசியேஷன், அப்ரிசியேஷன், எடிஃபிகேஷன், ஸ்போக்கன் வேர்ட்ஸ். இப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்க வாழ்க்கையில ஒளியேத்த வைக்கிறதா இருக்கணுமே ஒழிய கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையிலும் நீங்க முன்னேறணும். அடுத்தவங்க வாழ்க்கையும் முன்னேற்றணும். அப்ப நீங்க பேசுற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எக்ஸாம்பிள், நரேந்திர மோடிய நம்ம இங்கிருந்து ஆதரிக்கிறோம்னா அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் கரெக்ட். அதாவது மிகப்பெரிய விஷயம். கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸ்டேஜ் ஸ்கில்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், அதே மாதிரி நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி அஹ், நிறைய விஷயங்கள் இருக்கு கம்யூனிகேஷன்ஸ்ல. அது இன்டர்வியூவில் நம்ம பேசுறது, நம்மளோட எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசுறது, நம்மளோட மேனேஜர் சீனியர் கிட்ட பேசுறது, நம்ம அப்ளைன் கிட்ட பேசுறது, டவுன்லைன் கிட்ட பேசுறது, டீம் கிட்ட பேசுறது, எங்க போனாலும் நீங்க பேசுற வார்த்தைகளை அடுத்தவங்களை யோசிக்க வைக்கணும். அதை உங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஏன் புதுசா யார்கிட்ட பேசுறீங்கன்னா கூட, சார் நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்க, அவங்களுக்கு நம்ம கிட்ட கேட்க வைக்கணும். அந்த மாதிரி உங்களோட வார்த்தையில ஒரு இனிமை இருக்கணும். உங்க பொறுமை இருக்கணும். அப்படியே அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கணும். அதுல நிறைய எதிர்காலங்களை பத்தி இருக்கணும். சோ ஒரு எப்படி சொல்லணும், அதுல ஒரு ஒரு யூனிட்டியை உருவாக்கணும். அதுல ஒரு சப்மிஷனை உருவாக்கணும். அதுல ஒரு அசோசியேஷனை உருவாக்கணும். அதுல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். அதுல ஒரு எடிஃபிகேஷன் இருக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே முத்து மாதிரி அவங்க காதுல அப்படியே போயிட்டு பதியணும். அவங்க உங்களை ஃபாலோ பண்றது அளவுக்கு நீங்க உருவாக்கணும். அதனால வார்த்தையை விட்டுறாதீங்க. யார் யாருக்கிட்ட பேசணும்னு தெரியணும். அப்ளைன்ஸ் கிட்ட என்ன பேசணும், என்ன கேட்கணும், டவுன்லைன்ஸ் கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லி கொடுக்கணும், அப்பா அம்மா கிட்ட என்ன பேசணும், நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற விஷயமெல்லாம் தெரியணும். நம்ம வார்த்தைகள் அத்தனையும் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும். நான் ப்ரொடக்டிவிட்டி ஆயிடக்கூடாது. நம்மளோட வார்த்தையிலே
அதாவது அடுத்தவங்க செஞ்ச நல்ல விஷயம் நம்ம டியூஸ் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட் நம்ம பிசினஸ் யூஸ்ஃபுல்லா நம்ம உருவாக்கிக்கணும். அடுத்தவங்க செஞ்ச தப்பை சுட்டி காட்டி நம்மளுக்கு எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அதனால எப்பவுமே நெகட்டிவிட்டி பேசாதீங்க. பாசிட்டிவா பேசுறதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். நண்பர்களே, இந்த பவர்ல ஒரு விஷயம் நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்லி வைண்ட் அப் பண்றேன். அதாவது இந்த உலகத்துல ஈஸியான விஷயம் என்ன தெரியுங்களா? ஈஸியான விஷயம் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்தவங்க லைஃபை கெடுக்கிறது. ஆனா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் தானும் முன்னேறது, அடுத்தவங்களையும் முன்னேற்றுறது. புரியுங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அந்த ரெண்டாவது விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தவங்க வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான வேலை. அது எவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால நண்பர்களை தயவு செஞ்சு உங்களோட நீங்க எது செஞ்சாலும் அது உங்களோட அடுத்த ஃபியூச்சருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சோ, வாய்ப்புக்கு நன்றி. இதை கேட்டு உங்களுடைய டீமுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட உட்காந்து இதை நீங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பா நீங்க இந்த பவரான 6 விஷயத்த கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. இப்ப நான் எப்படி என் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கணும், அந்த மாதிரி நீங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ்ல உட்காந்து நல்லா நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க போட்டுட்டு இருக்கலாம். நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம். பாரு, இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பாரு நான் ஒர்க்குக்கு போல, நான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி வாழ்க்கையில உயரணும்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி இதை கேட்குற என்னோட சீனியர்ஸை நான் வணங்குறேன். ஸோ தேங்க்யூ. ஜெய் டியூசாஃப்ட். ஜெய் ஹிந்த். பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமைச்சரே உருவாக்கி இருக்காரு அவங்களோட கண்ட்ரியில. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேர்ல்டுலயே மிகப்பெரிய பிசினஸ். இது ஒரு இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ். இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ்ன்றது இன்னைக்கு இந்தியாவிலும் நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. இதுதான் ஃபியூச்சர். ஸோ நம்ம ஃபியூச்சரை இன்னும் பெஸ்டா செய்வோம். இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோ, இன்னைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. கண்டிப்பா உலகத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது. கண்டிப்பா அதை நம்ம ப்ரொமோட் பண்ற வேலையை செய்வோம். நம்ம சம்பாதிப்போம். ஓகே. வாழ்த்துக்கள். ஜெய் டூசாஃப்ட். ஜெய் ஹிந்த்.